பிசாசு எப்படிப்பட்டதுன்னா தந்திரம் உள்ளவனாய் இருக்கிறான். தந்திரம் உள்ளவன் பிசாசு. தந்திரம் உள்ளவன், தந்திரமா செயல்படுவான், தந்திரமா யோசனை கொடுப்பான், தந்திரமா நேரத்தை நம்ம காலத்தை வீணாக்கிடுவான். தந்திரம் உள்ளவன். பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்றாரு. பிசாசு எப்படிப்பட்டவனா தந்திரம் உள்ளவன், தந்திரமா செயல்படுவான். எப்ப தந்திரமா செயல்படுவான்னா உன்னை விழத்தள்ளு பண்ணுவதற்கு, விழத்தள்ளுவதற்கு. நீ விழுந்து போகணும். ஏன் அப்படின்னா நீ ஆண்டவருடைய புள்ள, ஆண்டவருடைய அழைப்பை பெற்றிருக்கிற, ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்றிருக்கிற, தேவனோட உறவு ஐக்கியத்தை வைத்திருக்கிற. இப்போ வேதம் சொல்லுது பிசாசுனி தந்திரமாய் உனக்கு செயல்படுவான். அப்ப ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிக்கிறவன் பிசாசு. பிசாசுடைய வேலை என்ன தெரியுமா? உடைய தேவனை விட்டு நீ பிரியணும். தேவனோடு சேரக்கூடாது, தேவனோட உறவு வைக்க கூடாது, தேவனோட நட்பாக்க கூடாது, நீ ஜெபிக்க கூடாது, தேவனை தேடக்கூடாது, வேதத்தை வாசிக்க கூடாது. தந்திரமா செயல்படுவான். பைபிள் எடுத்து பாரு. பைபிள் எடுப்ப எப்படியா நீங்க ஒரு 5 அதிகாரம் படிப்பேன்னு நினைப்ப. ஆனா உன்னால ஒரு சோதனை 5 வசனத்தை கூட படிக்க முடியாது. கிளம்பி போயிடுவேன். நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம், அப்புறம் படிச்சுக்கலாம். களைப்பா இருக்கு, சோர்வா இருக்கு, தூக்கம் வருது, அம்புட்டு வேலை கிடக்கு, இம்புட்டு வேலை கிடக்கு, அங்க கூப்பிட்டாங்க, இங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு பல மனசுக்குள்ள எண்ணத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணுவான். பைபிள் உன்னால படிக்க முடியாது. மனங்கால் போடுவேன், ஜெபம் பண்ணுவான். கணவர் சரியில்லை, பிள்ளை சரியில்லை, குடும்பம் சரியில்லை, வாழ்க்கை சரியில்லை, எதிர்காலம் சரியில்லை அப்படின்னு சொல்லி போடுவான். போட்டுட்டு கண்ணீரை ஒரே ஒரு சொட்டு தண்ணி கூட வராது. அதுக்குள்ள என்னமோ பெருஞ்ச சாதிச்ச மாதிரி 2 மணி நேரம் ஜெபிச்ச மாதிரி 2 மணி நேரம் புலம்பு நேரம் டே ஆமேன் அலையலையா 2 தான். வீட்டை ஆசிர்வதிங்க, குடும்பத்தை ஆசிர்வதிங்க, என்ன ஆசிர்வதிங்க. மாமியாரை போட்டு தள்ளுங்க, மாமனாரை கெடுத்துருங்க. சோத்திரம் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை போட்டு சோத்திரம் அலையலையா என் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி, ஆண்டவருக்கு உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஏசு ரத்தம் ஜெயம். என்னமோ 10 மணி நேரம் ஜெபம் பண்ணி தள்ளுன மாதிரி அப்படியே போயிடுறது. போய் பக்கத்துல இருக்கா அவர் கூப்பிடும், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? எப்ப 5 நிமிஷம் ஜெபம் கூப்பிட வந்து டிஸ்டர்ப் பண்ணாத. அப்படியே சாதிச்ச மாதிரி அப்படியே மன ரம்மியா வருவாங்க. பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் கூட ஜெபம் ஓடி இருக்காது, 10 நிமிஷம் கூட ஓடி இருக்காது. எல்லாமே நம்மளுடைய ஜெபம்லாம் என்ன தெரியுமா? மாயமான ஜெபம், மாயமான ஜெபம்.